ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபிலிம் யூடியூப் சேனல். ஃபைனலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 171வது படத்தோட டைட்டில் டீசர் இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. லியோ படத்தோட வெற்றிக்கு அப்புறம் டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. மியூசிக் டைரக்டரா அனிருத் அவர்கள் தான் ஒர்க் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த டீசரை நம்ம பார்க்கும்போது ஒரு கும்பல் தங்கத்தை வச்சு ஏதோ இல்லீகல் பிசினஸ் பண்ற மாதிரி காமிக்கப்படுது. இந்த கும்பல் இருக்கிற இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிங்கிளா வந்து அடிச்சு துவம்சம் பண்ற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த டைட்டில் டீசரை பண்ணிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் டோன்ல கோல்டு மட்டும் மிகைப்படுத்தி காமிக்கிற ஒரு ஐடியா பார்க்கவே ரொம்ப ரிச்சா இருக்கு. அதுவும் ரஜினிகாந்த் அவர்களுடைய பழைய படத்துல வந்த தப்பென்ன சரியான டைலாக இந்த டைட்டில் டீசரை யூஸ் பண்ணது ரொம்பவே யூனிக்கா இருக்கு. இந்த டைலாக் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்பவே அட்டகாசமா இருக்கு. விக்ரம் படத்துல ஆரம்பிக்கலாங்களா, லியோ படத்துல பிளட்டி ஸ்வீட் மாதிரி இந்த கூலி படத்தோட டைட்டில் டீசர்லயும் முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பஞ்சு டைலாக் மூலியமா தான் இந்த டைட்டில் டீசர் முடிக்கிறாங்க. சூப்பர் ஸ்டாரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ்க்கு அனிருத்தோட மியூசிக் ரொம்ப ஆப்டா பொருந்திருக்கு. இந்த டீசரை நம்ம ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போதே அளவுக்கு அதிகமான ஹைப் இந்த படத்து மேல நமக்கு கிரியேட் ஆயிருக்கும். மீண்டும் மீண்டும் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவரோட ஒவ்வொரு படத்திலையும் தன்னோட மூவி மேக்கிங் மூலியமா தமிழ் சினிமாவை அடுத்து கொண்டு போய்கிட்டே இருக்காரு. இதுல என்ன ஒரு வருத்தம்னா இந்த படம் எல்சியூல வராது, இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூல இவர் மென்ஷன் பண்ணிருக்காரு.